கனவு இன்னுக்குள் இருக்கு கண்ணான உனக்கு என் கண்ணில் உள்ளது தெரியாதா சோகம் எல்லாம் போகும் ஒரு செய்தி சொல்லட்டுமா நல்ல செய்தி சொல்லட்டுமா அன்பில் இந்த மண்ணை வெல்லும் வித்தை சொல்லட்டுமா வெற்றி முத்தை அள்ளட்டுமா ஒத்தையடி பாத தேரும் வரும் நாள எல்லாம் நாளை மாறிவிடும் நிலவும் கூட பூமி வரும் எல்லாம் நாளை மாறிவிடும் நிலவும் கூட பூமி வரும் ஏழேலம் கிளியே சோகமெல்லாம் போற மாதிரி மற்றவங்களுக்குலாம் செய்தி ஒன்றும் சொல்ல வேணாம். உங்களுக்கு நீங்களே முதல்ல சொல்லிக்கிறங்க. இவங்க அடுத்தவங்களுக்கு நல்லா செய்தி சொல்ல போறாங்களாம். ஐயா என்னப்படி போனக்கு நான் பாட்டு தானே படிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு என்ன போனக்கு கூட்டிக்கிட்டு இருக்கனா இல்லையா? தள்ளுங்கிட்டு வா. தள்ளடி தூசியா இருக்கு. பாட்டு பாடுறதுமே உனக்கு ஏத்தாப்புல லைன் எடுத்தேன் பாடுவியோ? பாவம். ஐயோ பாவம். கனவு கண்டுக்கிட்டே இரு. எல்லாம் நாளை மாறிவிடும் நிலவும் கூட பூமி வரும் அப்படின்னு ஆசைதேன். அப்படிதான் நீ அவன் வாழணும்னு எனக்கு ஆசைதேன். என்ன பண்றது, மேலே இருக்கிற அவர்ல நினைக்கணும். ஐயா பாமடி வாயில இந்த பாட்டை பாடுனா கூட நீ எனக்கு பாடுற உனக்கு பாடுறேன்னு அங்க தள்ள புரியா இல்லையா? எப்போ எங்க அக்காவை கட்டிக்க போற அந்த புண்ணியவன் என் மாம்சு எப்போ வாராருன்னு தெரியலையே. வருவாரு என்ன அவசரம் வரட்டும். அதுவும் சரிதான் தோசையக்கோ. பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிற மாதிரி நீனும் ஒரு வீட்டை போய் ஆண்டலான்னு பாக்குற. பொறுத்திரு பாப்போம். ஐயோ ஆண்டறதுல அப்புறம் இருக்கட்டும் முடியும். எனக்கு ஊர் விட்டு வேலை கிடக்குது. ஆமா ஒன்னால டெய்லி எனக்கு சமையல்ல இருந்து தனித்துற வேலையில இருந்து தண்ணி பிடிக்கிற வேலை கடைக்கு போற வேலை அத்தனை வேலையும் பாத்துக்கிட்டே இருக்குது. எப்ப பார்த்தாலும் குறுக்க வந்து எதையாவது பேசிக்கிற. என்ன எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிற. நீ பாத்துக்க கூப்பிடுவ அம்மாவே. இப்ப தள்ள புரியா இல்லையா? அம்மா 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 இந்த நெட்டலையில வந்து பாருமா. அடி பாவி சண்டாளி குலகார பாவி மக்கா. அம்மா வச்சு என்னை வந்து தூக்கிடலாம், அந்த விட தூக்கிடலாம்னு பிளான் பண்ணியிருக்கியோ? எப்போ பார்த்தாலும் உங்க பச்சை நொட்டுவுங்க. இவங்க அப்படியே வாயில பால் டப்பா வச்சாலும் சாப்பி குடிக்க தெரியாது, வரல வச்சாலும் கடிக்க தெரியாது. அம்மே அம்மே இங்க பாருமே, இதே தான் பிழப்ப. பாங்கிடு கூடு, நல்லா கூடு, நல்லா அந்த சோபா சேர் எல்லாம் தூக்கிட்டு கூடு. ஆமா பொல்லாத வேலை. பெரிய முதலமைச்சர் வேலை பார்க்க கையெழுத்து போட போறாங்க. அங்கே பாவம் சேச்சுப்படியே ஒருத்தர் கையெழுத்து போட முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்காரா. இவளுக்கு கூட்டுறதுக்கும் பெருக்கிறதுக்கும் ஒரு நேரம் வீணாக்குறான், டிஸ்டர்ப் பண்றாங்களாம். ஆளப்பாரு ஆளை. மனசுக்கு அந்த டென்ஷனே 1008 டென்ஷனா இருக்கு. கையும் ஓடுதில்ல காலும் ஓடுதில்ல. இதுல வேற நாட்டுல இப்படி பண்ணி தொலைகிறாங்கன்னா வீட்டுலயுமா இந்த பாடுபடுத்துறியே. இல்ல கேக்குறேன், இல்ல தொலைச்சேக்க தெரியாம தான் கேக்குறேன். அது எப்படி யார்கிட்டயாவது நான் கரெக்டா அசிங்கப்படுற நேரத்துக்கு வந்து ஆசராகிடுறேன். ஆமா அப்பாவுக்கு நம்பர் தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அப்படியே நம்பர் தெரியல நான் உங்கள்கிட்ட கொடுத்து இது பண்ணிருப்பல. நான் சொல்லுவேன் சூப்பரா நம்பரை நான் கரெக்டா சொல்லுவேன். என் காலை வாரி விடுறதுக்கே என்கிட்ட கிடதாவது வருவியா நீ? ஐயா அதுல யதார்த்தமா வந்தது. வீட்டுக்குள்ள வந்து நீங்க போன நம்பர் 5 6 பேசிக்கிட்டு இருந்தீங்க. வாங்கி என்னன்னு பார்த்தேன். அதெல்லாம் போறது பிரச்சனை அடி. இதெல்லாம் வாழ்க்கையிலேயே நல்லா பேசுவாங்களா? இந்த பேச்சு திறமையே அண்ணியாட்ட காமிக்கிறது, இந்த கைவளத்தையும் அண்ணியாட்ட காமிக்கிறது. என்னை காலி விடும் போது மட்டும் காலை வாரி விடுறதுக்கு மட்டும் நல்லா இங்க இருந்து வந்து நல்ல வாய்க்கிலேயே பேசுறீல. இதை மத்தவங்க ஒன்ன வாரி வாரி காரி துப்புறாளுகளே, அவள்கிட்ட உன் வேலையை காமிக்கிறது அது ஏன் முடியல? அது அது அவங்க மிரட்டுவாங்கல்ல. ஓ அப்ப நான் தான் இழிச்சாவையே. இங்க வரு, அம்மா இருக்கும் போது எப்பவாவது என்னை திட்டிக்கிட்டு இருக்கும் போது நீ வந்து மூக்க நுழைச்சாயின்னு வை, உன்னை போட்டு தள்ளிப்புற கூட தயங்க மாட்டேன் பாத்துக்க. ஆமா எல்லாத்தையும் ஏச்சு பேச்சு வாங்கிட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு கிடக்குறேன்னு உனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணா ஓவரா இது பண்ணிக்கிட்டு இருக்க. அதுவும் நான் தான் எழுச்சாவி மாதிரி என்ன யாரெல்லாம் திட்டுறாங்க, யாரெல்லாம் நீ குறை சொல்றாங்க, அந்த நேரத்துக்கு வந்து நல்ல பேர் வாங்க பாக்குறேன். உன்னைய போட்டு அடிச்சு நொறுக்கணும்னு நினைக்கிறவங்கள ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிற. அப்படின்னா இது என்ன அர்த்தம், என்ன திமிரு, என்ன கொழுப்பு? ஐயோ சரசிதா போட்டு தள்ளிப்பிடுவியா? என்ன முடியும் இதெல்லாம் பேச்சு? பேச்சோட நிக்க மாட்டேன், செஞ்சு காமிச்சு போடுவேன். என்னம்மா என்ன யாராவது திட்டும் போது பேசும்போது இடையில வந்து குறுக்க நிற்க பேசி நீ நல்ல பேர் வாங்க கூடாது சரியா? நான் எங்க முடி நல்ல பேர் வாங்கினேன். நான் தான் அம்மாட்ட சொன்னேன்ல, அதை எழுதுனவங்க தான் இப்படி தப்பு தப்பா எழுதி வச்சிருக்காங்க, ஒழுங்கா புரியலமா, எனக்கு மட்டும் தான் புரிஞ்சுச்சுன்னு தானே சொன்னேன். அப்ப எப்படி அவளுக்கு புரியும் தானே கேட்டேன். ஆமா எழுதுனவங்க தப்பு தப்பா எழுதியிருக்காங்க. இவங்க அப்படியே அப்துல் கலாம் ஐயா மைண்ட் இவங்களுக்கு இவங்க எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சு போடுவாங்க. பேசாம போயிரு, வேலை பார்க்கணும் தானே, வேலை பாரு. உனக்கெல்லாம் பேசிக்கிட்டு அப்துல் கலாம் மைண்ட் ஆப்ல இவங்க மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சு போடுவாங்களாம். சும்மா பேசாம போக. ஐயோ நான் யதார்த்தமா வந்து சொன்னது இம்புட்டு கோவம் வருது உங்களுக்கு. நம்ம என்ன பண்றது, சரியான டென்ஷன் பாத்தி. குற்றமா
முத்துராமா எப்படிப்பா இருக்க? அடடே வாங்கண்ணே வாங்கண்ணே, என்னென்ன நின்றுக்கிட்டு வாங்கண்ணே வந்து உட்காருங்கண்ணே வாங்கண்ணே. நல்லா இருக்கும்ண்ணே நல்லா இருக்கும்ண்ணே. சரிப்பா சரிப்பா. என்ன காலையில கிடக்குலக்கா? ஆமாமண்ணே, தோட்டம் துறவுன்னு அது இதுன்னு எங்க பயலில் பார்க்க சொன்னா அவன் வேலையை தான் பார்க்குறேங்கிறேன். எங்க நம்ம பொறுப்பெடுத்து பண்றோம்ங்கிறாங்க இந்த காலத்து பயலுக. இன்னமும் நம்ம தான் எல்லாத்தையும் தூக்கிட்டு சுமக்க வேண்டியதா இருக்குது. சிவராமா, அப்பா விட்டு சொத்துல தான் உட்காந்துக்கிட்டு திம்பம்னு இல்லாம உன் பிள்ளைகளாவது ஓடி ஆடி அதாவது வேலையை பார்க்கணும்னு சொல்லுது இல்ல, அதை நினைச்சு நீ உன் வளர்ப்பு நினைச்சு பெருமைப்படணும். ஆமா, அதுவும் இல்லாம இப்ப உனக்கு என்ன வயசாகி போச்சு? வயசான மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நானே ஊர்பட்ட வேலையை பார்க்கறப்ப உனக்கு என்ன வயசாகுது? சரியா போச்சுனே. அம்சவல்லி அம்சவல்லி, மோர் கடை கொண்டு வா, அண்ணன் வந்துக்காப்ல. அப்புறம் முத்துராமா, உன்னை பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். அண்ணே சொல்லுங்கண்ணே, போன்ல என்னமோ சொல்ல முடியாது, நேர்ல தான் வந்து பார்க்க முடியும்னு சொன்னீங்க. என்ன எதுவும் முக்கியமான விஷயமா? ஆமாப்பா, இந்த மாதிரி விஷயம்லாம் நேர்ல பார்த்து பேசுற மாதிரி இருக்காதுல்ல, அதான் கையோட நானே ஓடி வந்துட்டேன். போன என்ன போனு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா, நல்லா இருக்கான். நீங்க நல்லா இருக்கீல்ல? நல்லா இருக்க மச்சான், நல்லா இருக்கான். இந்த மோரை குடிக்க. முத்துராமா, உனக்கு மோரு? இல்ல இல்ல இல்ல, நீங்க குடிங்கண்ணே. நம்மளுக்குலாம் இந்த நேரத்துல என்னதான் குடிக்கணும்னு நம்ம வீட்டு அம்மா கணக்கு வழக்கு போட்டு வச்சிருக்காங்க. இந்த நேரத்துல தான் அதை குடிக்கணும், இந்த நேரத்துல அதை சாப்பிடணும்னு இப்பெல்லாம் அப்படியே போயிட்டு இருக்குது. என்னத்தா இப்படி சொல்றாப்ல? அதுவும் சரிதான் சரிதான். யார் இவரு? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. என்ன மாமா பேப்பர் எல்லாம் கையில் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது முக்கியமான விஷயமா இருக்கும். ஏங்க மச்சான் அது முக்கியமான விஷயம்னு சொன்னாப்ல, அப்படி என்ன விஷயம்? அது ஒண்ணுல முத்துராமா, நம்ம நண்பர் ஒருத்தர் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டியவர். ஆமா, தோட்டம் துறவு வீடு வாச காசு பணம் அதெல்லாம் ஒன்றும் குறவில்லை. சொல்ல போனா நம்மளோட ஒரு ஓடி மேலதான். ஒரே பொண்ணுதான். நம்ம பையில கட்டி கொடுத்துடணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம வீட்டுக்கு கட்டி கொடுத்துடணும்னு. என்ன சொல்ற? அதுதான் நம்ம முக்கியமானவங்கல்ல. நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லிவிட்டாரு, நீங்க தான் முடிச்சு வைக்கணும்னு. நீ என்ன சொல்ற? முதல்ல நேரடியா பொண்ணு விடுக்காரு, நாங்களே போய் விசாரிச்சு கேட்டா நல்லா இருக்காது, நீங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த தான் எதுக்கு போன்ல பேசிக்கிட்டு நான் போய் நேர்லயே பேசிக்கிறேன் சொல்லிவிட்டு வந்தேன். என்னப்பா சொல்ற அம்சா? நீ என்னம்மா சொல்ற? என்னப்பா அம்சா சொல்லி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த பொண்ணு என் பொண்ணா இருந்தா எப்படியோ அந்த அளவுக்கு உத்தரவாதம் தருவேன். நல்ல குடும்பம். ஆமா, நீ என்ன சொல்ற? ஐயோ ஒண்ணுமில்ல மச்சான், அது ஒண்ணுமில்ல. நீங்க மாப்பிள்ளைன்னு இருந்தா பொண்ணு கேட்கறதும், பொண்ணுன்னு இருந்தா நாலு மாப்பிள்ளை கேட்கறதும் சகஜந்தேன். அதுக்காக நம்ம மூத்த முத்துக்கு கல்யாணம் பண்ணாம அடுத்த பயலுகளுக்கு பண்றது, பொண்ணு கேட்க வர்றது எப்படி? அதுவும் நம்ம குடும்பத்துக்கு அது ஒத்து வராதுல மச்சான். என்னது மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்காரா? முத்துராமா, அம்சவல்லி, நான் சொல்றதே நம்ம தம்பி முத்துவதேன் பார்த்துருக்காங்க. எங்கேயோ குணம் பண்ணா வேலை வாய்ப்பு இப்படி சுறுசுறுப்பா இருக்காப்லன்னு சொல்லிவிட்டு இந்த காலத்துல இப்படிப்பட்ட பிள்ளைன்னு ஆச்சரியப்பட்டு பேசினாப்புல. நம்ம முத்துவதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். என்ன எந்த விதத்திலும் குறைவில்லை. பொண்ணும் நல்லா படிச்சிருக்கான். படிச்ச ஒண்ணு பேசாம கட்டி முடிச்சு போடுவோமே. ஏன் முத்து மச்சானே மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்காங்களா? அப்ப இங்க ஒருத்தினா எலும்பு கத்துக்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கானே எப்பன்னு என்னோட நிலைமை. அதுக்குதான் நம்ம அத்தையும் மாமாவும் தாங்கி நம்ம வீட்டுல வந்து எதுவும் பேசாம கொள்ளாம இருக்காங்களோ? அவங்க மனசுல இந்த மாதிரி என்ன இருக்குதோ? நல்ல பொண்ணு, படிச்ச பொண்ணு, வசதியான பொண்ணு வந்தா முத்து மச்சனுக்கு அங்க முடிச்சிடலாம்னு நினைப்புல இருக்காங்களோ? ஐயோ மச்சான். அம்சவல்லி, நீ சும்மா இரு. என்னங்க சும்மா இருவா? அப்ப மாமாவுக்கு ஆசைதான் முத்து மச்சான வெளியில இருந்து பொண்ணு எடுக்கிறதுக்கு ஆசைதானா? அப்ப இந்த வீட்டுக்கு நான் வரது போகும்போது மருமகன் சொல்லுனா சும்மா ஆய் வரதானா? புது கடை எனக்கு எதுவும் தெரியலையா? என்னங்க நீங்க அவரதான் புரியாம சொல்றாங்கன்னா நீங்களும் என்னைய? எனக்கு தெரியும் அம்சவல்லி. என்ன முத்துராமா அந்த பிள்ளைகிட்டே பேசிக்கிட்டு இருக்கிற? அப்புறம் என்ன எல்லாத்தையும் வர சொல்லி ரூமா பாக்குறதுக்கு? இதுல என்ன பாக்குறதுக்கு? மாப்பிள்ளைய பிடிச்சு போச்சு. நம்ம ஊனும் மண்டையாட்டுனா அடுத்த முகூர்த்தத்துல கூட கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுல ரெடிதான். என்ன சொல்ல? அப்ப அடியே நெட்டலகி சாப்பிடுறதுலே குறியா இருக்காம ஒரேட்டி எந்திரிச்சு பாரு. மேல நம்ம எதுவும் காக்கா புறாக எதுவும் உட்காந்துருக்கானே. இங்க பாரு துளசியக்கா, சாப்பிடும் போதே ஒரு மனுஷிக்கு ஒரு நிம்மதியான சாப்பாடு தூக்கம் தான் முக்கியம். சாப்பிடும் போது எந்திரிச்சு பாருங்கிற, சும்மா தானே உட்காந்துக்கிட்டு இருக்க, நீ எந்திரிச்சு பாரு.
ஏன்டி நீ பொழுதோட நிம்மதியா சும்மா தானே இருக்கிற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் நீ அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு. இப்போ பத்தியா ஆளே இல்லாட்டி நீ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கானே. சரி நான் அசிங்கப்படுத்தல, நீ சாப்பிடு. ஊர்பட்ட வேலை அன்னைக்கு, அதனாலதான் எந்திரிக்க முடியல, கால் வலிக்க மாட்டி. கால் வலிக்குமா வலிக்குதா? சரி பாரி, நானே எந்திரிச்சுக்கிறேன். நீ 2 பேருக்கும் என்ன ஒரு சவுடாலு. நிம்மதியான வாழ்க்கை. ஓடி ஓடி உழைக்கிறது என்னமோ நீங்களும் அண்ணன். ஆனா பாத்தீங்களா வாழ்வு யாருக்குன்னு. லதா பத்தியால தான் உன் அக்கா கறி 2 பேருக்கும் ஓடி ஓடி உழைக்கிறது நாங்க தான், இந்த ஜீவன்கள் தான். ஆனா உட்காந்து சாப்பிட்ற ஜென்மங்களை பத்தியா? எப்படி துளசிக்கா உன் உடம்புக்குள்ள எதுவும் மிஷின் எதுவும் அட்டாச் பண்ணி வச்சிருப்பியோ? காலையில இருந்து உன்னை ஆளையே காணாம். வந்தவனே வீட்டை கூட்டினேன், வீட்டை மாப்பு போட்டேன், அப்புறம் பாத்திரம் விளக்குனேன், அப்புறம் டீ கேட்டுக்குள்ள டீ போட்டு கொடுத்தேன், சமையல் கம்மன்னு மீன் குழம்பு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எப்படி மிஷினை விட ஸ்லோவாக தான் வேலை செய்யும், ஆனா நீ அதை விட 2 மடங்கு பாஸ்டாதாக்கா இருக்கிற. பத்தேரிலதா இப்படி புகழ்ந்து இந்த அம்மாவை அப்படி தூக்கி நிறுத்திடுறாங்க உங்க வீட்டு ஆளுங்கெல்லாம். இனி உச்சி குளிந்து போய் இதுக்கும் சேர்த்து ட்ரிபிள் மடங்கா வேலை செய்வா. ஆமா, நீ எப்படியும் நம்மளுக்கு வேலை செஞ்சா சரிதானே? செய்யட்டும், வேலைலாம் நல்லா செய்யட்டும். அவளை வேலைக்கே ஆகாத கையால் ஆகாதவளா நான் உட்கார வைக்கல. என் பேரு கௌரி இல்ல. ஐயோ, இதெல்லாம் உனக்குதாம்மா பெரிய வேலை. அங்கிட்டு உலைய வச்சு விட்டுட்டு இந்த அரிசி ஊற வச்சுட்டு காய நறுக்குனா அரிசி உலை கொதிச்சோன்னு அரிசியை போடுவேன், அடுத்து தாளிச்சு விட்டுருவேன் குழம்பு. எப்படித்தானே? அதுவும் இன்னைக்கு ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்ததுனால இப்படி லேட் ஆகி போச்சு. இல்லாட்டி இன்னமும் சீக்கிரமா செஞ்சிருப்பேன். ஓ, அப்போ காலையிலேருந்து ஆளுக்கு தலைமறைவாக இருந்தது ரேஷன் கடைக்கு போனதுனால தானோ? என்னடா அடுப்பங்கடையில் எதுவும் உருட்டை காணாமேன்னு நினச்சேன். அப்போ அங்கேருந்து போயிட்டு வந்ததே என் காலை வாரி விடுறதுக்காக வந்து நின்றியோ? இன்னைக்காவது போன வேலை ஆச்சா? எங்க முடியாச்சு? வந்தவங்களுக்குலாம் அந்த ஆள் பண்ணி கொடுக்குது. நான் போய் கேட்டா மட்டும் இன்னைக்கு வா நாளைக்கு வா, காலையில வந்துட்டு அப்புறம் மதியம் வாங்குது, மதியம் வந்துட்டா காலையில வாங்குது. இப்படி பாடா படுத்துறாருடி அவரு. எப்போ துளசிக்கா இங்கே உள்ள இறக்கணத்தையும் அங்கேயும் காமிச்சுக்கிட்டு இருப்பா. நீ உன்னை பாடெல்லாம் படுத்தல, நீ உனக்கு விவரம் தெரியாம விவரம் புரியாம அப்படி திரும்பி வந்துகிட்டு இருக்கான்னு சொல்லு. என்ன மடி, நானும் கெஞ்சி போட்டுட்டாங்கன்னு கேட்கதான் செய்யறேன், மாட்டேனுங்கிறாரே. விடு 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 விடு, அதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. விட்டு அழுதுருவ பிள்ளைய பச்சை பிள்ளை கணக்கா. சரி விடு 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 விடு, நாளைக்கு நான் வரேன் பாரு. நான் வந்து உனக்கு எப்படி போட்டு வாங்கி தரேன்னு பார்த்துக்கிட்டே இருவேன். யாருக்கிட்ட நெட்டலைட்டும் வேலையை காமிக்க முடியுமா? மீன் குழம்பு வச்சு தந்திருக்க. இந்த நெட்டலையோட பவர் என்னன்னு நாளைக்கு பாப்பா துளசியக்கா, நாளைக்கு பார்ப்பேன். என்ன பெரிய ரேசகரில் வேலை வைக்கிறதா பெரிய பவரோ, அந்த பவர் என்னன்னு நாளைக்கு நான் வந்து கிழிச்சு விடுறேன். சும்மா உன்ன மாதிரியே பூனை மாதிரி போயிட்டு மியாமியான்னு பேசினா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. சரி, அதான் வரேன்னு சொல்றல, உனக்கு நான் முடிச்சு தரேன், கவலைப்படாத, ஃபீல் பண்ணாத. இவ பெரிய விட்டானு இவ வந்தா மட்டும் அப்படியே போட்டு கொடுத்துருவாங்க. ஏண்டி உனக்கு என்னைக்கு தான் பேச தெரியும், வீட்டில் தான் பேச தெரியும். அட இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் பத்தியா, நம்பிக்கை இல்லாம பேசுறத. ஏய், என்ன அக்கா தங்கச்சி என்ன கும்மாளமா? தெருவில் நின்று கும்மாளம் எடுக்கிறீங்களா? ஏன் துளசி உனக்கு வீட்டில் வேலையே இல்லையா? இப்படி ஃப்ரீயா வந்து உட்காந்துட்டு ஹாயா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க? ஏன் துளசிக்கு வாய் இல்லையா? ஏன் வாய் விட்டு பேசக்கூடாதுன்னு எதுவும் ரூல்ஸ் எதுவும் இருக்கோ? ஏய், நீ சும்மா ரெடி. இல்ல, நீ வேலையிலலாம் எல்லாம் முடிச்சிட்டேன், அதனாலதான் மிளகா மல்லி காய வச்சிருக்கேனா. காக்கா கிக்கா குருவி வருமே, வந்து களைச்சி தள்ளி விட்டு போயிருமேன்னு உட்காந்துருக்கேன். நீ இந்ததான் ஒரு தண்டை சோறு இருக்கேன், அது பாத்துக்கிறாதா? நீ மத்த வேலையை பார்க்க வேண்டியதானே? ஹலோ, எஸ்எஸ் மேனியாரே, இந்த தண்டச்சோறு கிண்டச்சோறு பேசுற வேலையெல்லாம் என்னைய வச்சுக்கிறாதிய. எங்க வீட்டில் நான் சாப்பிட்றேன், உங்களுக்கு என்னவா? தண்டச்சோறு நான் உட்காந்து சாப்பிடுவேன், படுத்துக்கிட்டு சாப்பிடுவேன், நின்றுக்கிட்டு சாப்பிடுவேன், பறந்துக்கிட்டு கூட சாப்பிடுவேன். என் வீடு. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அளந்து பேசணும். சும்மா துளசியை பேசுற மாதிரி என்னைய பேச்செல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வைங்க, நல்லா இருக்காது சொல்லிவிட்டேன். என்ன உசு அசுன்னு ஏன் நல்ல பாம்பு கிள்ள பாம்பு வருதோ? சும்மா போ துளசியக்கா. இருக்கிற விஷ பாம்புகளை விட ஒன்னு புதுசா உசு அசுன்னு எந்த பாம்பு வந்துடாது. நீ உசு அசு போடாம சும்மா இரு. பாத்தீங்களா நீ விஷ பாம்புன்னு நம்மளதான் நீ சொல்ற அந்த நட்டலகி. ஏய் வீணா பண்ணவளே, நான் உன்னிட்ட எதுவும் பேசல. அப்படியே வரிஞ்சு கட்டிட்டு வர்றதுக்கு தயாரா இருப்பியோ எப்பவுமே? ஏவரே துளசி, நான் உன்னை தான் கேட்கறேன், சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சா? கண்ணுன்னு அவுஞ்சு போச்சோ? ஏய் இல்ல, சாப்பாடு தட்டு நிறைய அள்ளி வச்சுட்டு மீன் அள்ளி வச்சு தின்னுக்கிட்டு இருக்கனே. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டீங்களே, அதனால சொன்னேன். போங்க, ரெடி ஆயிடுச்சு. போய் அள்ளி போட்டு ஆமுக்குங்க. சரி, அப்புறம் என்ன சாப்பாடு ரெடியில? அப்புறம் நீ உட்காந்துக்கிட்டே இருக்க, வந்து சாப்பாடு போடவா? போங்க நீ, இந்த வாரேன். நட்டலகி, இங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே மிளகா மல்லியை பாத்துக்கிறியா? பார்த்து எல்லாத்தையும் கொட்டி கவுத்து விட்டுட்டு போயிடும். சோறு போட்டு கொடுத்துருவியான்றவா? ஏய் துளசி, பசிக்குது, அன்னைக்கும் பசிக்குதுன்னு சொல்றாங்கல்ல, வந்து சாப்பாடு எடுத்து வை வா. ஏ லதா, ஏன் உனக்கு கை இல்ல?
நல்லா வாய் பேசுறதுக்கு மட்டும் வாய் கிளிய பேசிடல, கையில எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதானே. வா வான்னு அவளை கூட்டிகிட்டு இருக்க, அவன் சும்மா அவனு உட்காந்துக்கிட்டு இருக்கல. அதான் சொல்லுதுல மிளகாமல்லி காயுதுன்னு. அண்ணி யோகி சிவாரா சம்பத்திக்கு உள்ள வைங்க. அப்புறம் என்ன நீ இவங்களுக்கு மட்டும் டீ கொண்டு போய் கையில கொடுக்கணுமா, சாப்பாடு பிளேட் போட்டு கையில கொடுக்கணுமா? ஆனா உங்களுக்கு குடிக்கும் போது டவல கூட எடுத்து கொடுக்கணுமா அந்த துளசி? ஆனா நம்மளுக்கு சாப்பாடு போடுன்னு சொன்னா மட்டும் வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவாளாம். ஏய் உனக்கு பாக்குற மாதிரி தான் எங்களுக்கும் பாப்பா. ஐயோ ஐயோ நான் எல்லாருக்குமே பாப்பேன், எல்லாருக்கும் பாப்பேன். சோறு போடுறதுல ஒரு பிரச்சனை நெட்டலகி, உன்னை அரைஞ்சு போட்டு போறேன் பாத்துக்க. நீங்க போங்க, நீ போலதா நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். எண்ணெய் அரைஞ்சு போட்டுரு. அவ உன்னை அதட்ட மட்டும் கொடுக்க பிடிச்சிட்டு ஓடிட்டு பயந்துக்கிட்டு. போயிட்டாளுங்க. ஏன் இப்படி நேரம் இருக்கிற? பயம் இல்ல, தொடையெல்லாம் நடுங்கல. ஆளு பாரு ஆளையும் மண்டையும். போ துளசியக்கா, எம்பிடிச்சாலும் திருந்த போறதே இல்ல. சாப்பாடு தடத்துக்கு மண்டையே அடிச்சுட்டு மண்டையை உடச்சு போடுவேன், ரத்தம் வச்சு ரணகலமாக்கி போடுவேன். போய் அள்ளி போட்டு குடு, திம்பாளுங்க கொட்டிக்கிறவாளுங்க. கிழிஞ்சிச்சு கிருஷ்ணகிரி. திருத்த வேண்டியது அவளுகள் இல்ல, உன்னையதான். அது ஒன்றும் இல்லைண்ணே, நம்மளுக்குள்ள வந்து கேட்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால ஒன்றும் தப்பும் இல்லை. இருந்தாலும் எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி வந்து கேட்கறது எனக்கு ஏதோ மனசுக்கு சரியில்லைண்ணே. என்னப்பா சொல்ற? என் தங்கச்சி மக செவந்தியை தான், என் மருமகளை தான் என் வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வரணும்னு நாங்கள் எல்லாரும் காத்துக்கிட்டு கிடக்கிறோம் எப்போன்னு. அதுக்கு 4 பேரும் ஒன்றும் அமையாமல் இருக்குதுன்னு அந்த வருத்தத்தில் தான் இருக்கிறோமே தவிர, என் மயனுக்கு வேற பொண்ணு பாருங்களோ எதுவும் சொல்லலை என்ன. அது தெரிஞ்ச விஷயம் தானே முத்துராமா. இவங்க நம்மளுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லை, பணம் காசு எதுலையும் இல்லை. ஆமா, என்னதான் இருந்தாலும் உன் தங்கச்சி மாப்பிள்ள என்ன அவன் குடிகாரன், அவன் பேச்ச அவன் வீட்டுக்கு போய் சம்மந்தம் பண்ணிக்கிட்டு உன்னோட கௌரவத்துக்கு அது ஒத்து வருமா? என் தங்கச்சி மகளை தான் கட்டிவேன்னு சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கும். கல்யாணம் பண்ணி நாளை பின்னே அவன் அப்ப பண்ற சிரமம் பிரச்சனையெல்லாம் யோசிச்சு பார்க்கணும்ல, அதெல்லாம் பார்த்துருப்பியல்ல, அதனாலதான். அண்ணே இதுல என்னண்ணே, என் வீடு என்ன, என் தங்கச்சி வீடு என்ன? என் தங்கச்சி வீடு ஒண்ணுனா எனக்கு பிரச்சனை இல்லையா? என் தங்கச்சிக்கு ஒரு சந்தோஷம்னா இல்ல எனக்கு சந்தோஷம் இல்லையா? இதுல எனக்கு மட்டும் கௌரவம் எங்க இருந்து வந்துச்சு? அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. இங்கே பாருங்க மச்சான், என் மருமகன் என்னமா தாலி கட்டிட்டு மஞ்ச கயிறோட வீட்டுக்கு வந்தாதான் என் வீட்டு மருமகன் இல்ல. அவன் என்னைக்கோ எங்க வீட்டு மருமகள் ஆயிட்டா, எங்க வீட்டு பிள்ளைதான் அவன். ஆமா, அங்க இருந்து இன்னும் இங்க கூட்டிக்கிட்டே அங்க வரல, அதுக்குத்தான் ஒரு நாளை பார்க்கணுமே தவிர எங்க வீட்டு மருமகங்கிறதை எப்படி மச்சான் மாத்த முடியும்? அது முடியாதுல்ல. சொன்னதுக்கு அப்புறம் முத்துராமா உனக்கு இதே முடிவா? முடிவு என்ன முடிவு? இது என்னைக்கோ நடந்து போன முடிச்சு. அம்சவல்லி சொல்ற மாதிரி என் மருமக கழுத்துல மஞ்ச கயிறு ஒண்ணுதான் என் மைய கையால கட்டல. ஆமா அப்படித்தானே, இத பத்தி நீ ஒன்னும் பேசிக்க வேணாம். நான் நினைச்சது அவங்க அப்பா ஒரு உதவக்கரையா அப்படி துப்பத்தவனா திரியிறானே, அவன் வீட்டு பொண்ணை எப்படி எடுப்பேன்னு யோசிப்பியலோ. காலங்கள் மாறுது இல்லையா? அப்போ உங்க அம்மா சொன்னாங்க அப்படிங்கறதுக்காகவே வச்சுக்கிட்டு நிக்க மாட்டிய. இப்ப காலத்துக்கு ஏற்றது மாதிரி இப்ப உள்ள சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கிருவியான்னு நினைச்சேன். மனசு என்ன மாறி இருப்பியன்னு. சரி 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 சரி, உங்களுக்கு அதுதான் முடிவுனா நல்லபடியா பண்ணுங்கப்பா, நல்லபடியா பண்ணுங்க. சரிப்பா சொல்லி. சரி முத்துராமா, அப்ப நான் வரட்டா? வாங்கடே எதுவும் நினைச்சுக்கிறாதியே, வாங்க. யோ சொட்ட, என் முத்துமச்சான் மாப்பிள்ளை கிட்ட வந்திருக்க உன்னைய. நல்லா இருக்க. அவர் வந்து கேட்க வந்தனாலதான் அத்தை மாமா மனசுல உள்ளது பெண்ணுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்.